நான் ஆல்ரெடி அவருக்கு டெக்ஸ்ட் போட்டேனே. அப்புறம் ஹரிஷை விட்டு அவர்கிட்ட பேச சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு அவர் எனக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. இப்போ திடீர்னு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு சாம்பிள் காட்டுறத போஸ்ட்போன் பண்றதெல்லாம் ரொம்ப அன்ப்ரொஃபஷனலா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கோவப்படணும். உனக்கு இந்த கெட்ட பேர் வந்திருக்குமா சொல்லு. பொன்னி இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது பிரீத்திக்கு கால் வருது. கால் வரும்போது ஏற்கனவே அந்த சாரிக்கு வந்து ஆர்டர் கொடுத்தவங்க மீட்டிங்கை வந்து மாற்றி வச்சதுனால ரொம்ப திட்டுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ பிரீத்தி வந்து சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் மீட்டிங்கை வந்து மாற்றி வச்சா உங்களுக்கு எப்படி ஆர்டர் கொடுக்க முடியும் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜெயா வந்து சொல்கிறாங்க, பாத்தியா உன்னோட பொன்னி வந்து சாரியை மாற்றி எடுத்து கட்டினதுனால தான் உனக்கு இப்படி பெரிய லாஸ் ஆக போகுது, எவ்வளோ பெரிய கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை திட்டிகிட்டு இருக்காங்க. சக்தி சொல்கிறாங்க, எதுக்கம்மா எதுக்கு சும்மா சும்மா அதே பேசிகிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொன்னி வந்துட்டு மாடியில் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. சக்தி போகிறாரு. போகும்போது பொன்னி சொல்கிறாங்க, என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஆச்சு, இப்படி மாற்றி தெரியாமல் மாற்றி கட்டிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பரவாயில்ல பொன்னி விடு அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து அந்த ஜிமிக்கி எடுத்துகிட்டு போய் பொன்னிகிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்த பொன்னி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்கு.